Hi viewers, it's a hi from Shan Chen channel. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு பாதுகாப்பானதா இல்லையா அப்படிங்கிறது தான். இஸ் இட் சேஃப் டு இன்வெஸ்ட் ஆன் கோல்ட் ஆர் நாட்? அதுதான் இன்றைய தலைப்பு. கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது என்றைக்குமே அதோட வேல்யூ வந்து இட் இஸ் அ யூனிக் வேல்யூ. நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட்லேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் தங்கத்துக்கான விலை என்றைக்குமே வந்து அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது தாங்க தங்கத்தோடைய விலை. அது மட்டும் இல்லைங்க, அது இட் ஹேஸ் வெரி ரிச் ஹிஸ்ட்ரி ஆல்சோ. கோல்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது, ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது. இதை வந்து டைவர்சிஃபையிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக நாடுகளில் இதை வந்து டைவர்சிஃபையிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இட் இஸ் ஈஸி. லிக்விடேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. லிக்விடேட் அப்படின்னா ஈஸியாக வந்து தங்கத்தில் வந்து நம்ம போட்ட காசை நம்மளால் வந்து காசாக எடுத்துட முடியும். பட் வித் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோடு அதை எடுத்துட முடியும். அப்படிங்கிறதுனால அதை ஈஸி லிக்விடேட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் இதோடைய விலை வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லரசில் உங்களுக்கு $180 பில்லியன் வந்து பிரிண்ட் பண்ணும்போது அதோடைய தாக்கம் வந்து இந்தியாவில் கண்டிப்பாக இந்த தங்கத்தின் மீது தான் விழுங்க. கண்டிப்பாக தங்கத்தோடைய விலை ஏறிக்கிட்டு தாங்க இருக்கும். அடுத்து பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று 22 கேரட் கோல்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேடிஎம் அப்படிங்கிறது வந்து இப்போ கலக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால இப்போ கேடிஎம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஸோ தட் அடுத்தது வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 916. ஏன் அதை 916 அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இட் ஹேஸ் 91.6% பியூர் கோல்டு அண்ட் 8.4% காப்பர். வித்தவுட் காப்பர் நம்மளால் வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 வகையான கோல்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு அட்வைசபிளாக இல்லையா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு கொஷனுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த சில பேர் சொல்லுவாங்க காயின்ஸாக வாங்கி வச்சா பெட்டரா இல்லை நகையாக வாங்கி வச்சா பெட்டரா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காயினாக வாங்கலாம், நகையாக வாங்கலாம், தர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளால் பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் பிளெச் பண்ண முடியாது காயின்ஸை. RBI சொல்லியிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் அட்வைசிங் ஆல் த பேங்க்ஸ் டு கேன் கிவ் 90% கடன் நீங்கள் வந்து கோல்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஒன்று அப்படின்னா, காயின்ஸை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது காயின்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு தேவைக்கு நீங்கள் அந்த காயின்ஸை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வைக்க முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, இன்னொன்று டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஏன் இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே சேஃப் அப்படின்னா, வீட்டில் நகையை வாங்கி நம்ம என்ன தான் வீட்டில் வச்சுருந்தாலும் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகும்போதோ இல்லை வரும்போதோ இல்லை வீட்டில் நம்ம தனியாக இருக்கும்போதோ இந்த திருட்டு பயன்றது ஒன்று எப்பயுமே உண்டு. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம வாங்கும்போது இருந்த ரேட்டுக்கு விற்கும்போது சேதாரம், கூலி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய லாஸ் ஆகிறதுக்கும் தெர் ஆர் சான்சஸ். ஆனால் டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில், ஐ மீன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட மணி வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இல்லை. இன்னொன்று, பியூரிட்டி அஷூரன்ஸ் வந்து எல்லா வெண்டர்ஸும் கொடுக்குறாங்க இந்த டிஜிட்டல் ஃபார்முக்கு. ஸோ இட் cannot be changed from one vendor to another vendor. ஒரு வியாபாரிக்கிட்டேருந்து இன்னொரு வியாபாரிக்கிட்ட போகும்போது கூட இந்த டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப வேரியேஷன் இருக்கிறது கிடையாது. ஸோ எப்பயுமே பெட்டர் டு இன்வெஸ்ட் ஆன் கோல்டு விலை ஏறிட்டே இருந்தாலும் நம்ம அதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று. இன்னொன்று, நம்மளோட பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் பண்ண முடியும். அதில் வந்து there is no minimum, there is no maximum. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் கோல்டு இஸ் ஹேவிங் வெரி யூனிக் வேல்யூ இன் த வேர்ல்டு மார்க்கெட். அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே வந்து ஒரு அட்வைசபிளான ஒன்று தாங்க. இதுக்கு 2020 ஓகேவா, 2021 இஸ் பெட்டரா, 2022 இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிக்காமல்
நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை சேஃபாக நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ தட் இன் ஃப்யூச்சர் உங்கள் தேவைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.